Hi friends, welcome to K2V YouTube channel. இன்னைக்கு நாம சிம்பிளான மில்லட் முட்டை தோசை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம K2V YouTube சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தோசை கல்லு நல்லா சூடானதுக்கு அப்புறம் மில்லட் தோசை பேட்டர் எடுத்து தோசையை எந்த அளவு மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. இப்போது கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நான் குக்கிங் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு முட்டையை இந்த தோசை மேலேயே உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது இதை ஒரு ஸ்பூன் வச்சு அந்த மஞ்சக்கருவை உடச்சி விட்டு நல்லா தோசை ஃபுல்லாக முட்டை ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரையும் மேலே தூவி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி தூவிக்கலாம். இப்போ தோசையோட பேக் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தோசையை திருப்பி போட்டு ஃப்ரண்ட் சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தால் நம்ம மில்லட் எக் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மில்லட் தோசை பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மில்லட் எக் தோசை எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.